மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா இதெல்லாம் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதோட கடற்பாசி, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், தக்காளி இதெல்லாம் வதக்கி ஆற வச்சு தனியாக பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்து சோம்பு, பிரியாணி இலை, நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இந்த மட்டனை நான் ஒரு 10 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாப்பொடி சேர்த்து, இந்த குழம்பு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/2 தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை பிச்சு அதில் போட்டுக்கோங்க. பிளேட்டிங் பண்ணிடுவோம். சுட சுட சாதம் நம்ம ரெடி பண்ணியிருக்க மட்டன் குழம்பு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.